அதிமுக பொதுச் செயலாளர் பதவி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்க உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவுக்கு ஜனவரி 27ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நிலுவையில் உள்ள இந்த சிவில் வழக்குகள்ல முடிவு காணும் வரை அதிமுக இரட்டை இலை நடத்தக்கூடாது என சூரியமூர்த்தி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரன் கோரிக்கை 4 வாரத்தில் பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்த உயர்நீதிமன்றம் 4 வாரங்களில் மனுவை பரிசீலித்து முடிவெடுக்க உத்தரவிட்டு அந்த வழக்கை முடித்து வைத்திருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி வரும் நிலையில அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு மனு ஒன்றை ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அதுல தான் அதிமுக பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்டதை அங்கீகரிக்கக்கூடாது என முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் ஆகியோர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் உரிய விசாரணை நடத்தக்கூடாது, குறிப்பாக சிவில் வழக்குகள் நிலுவையில் உள்ளும் போது நீதிமன்றம் போல் தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை விசாரணை நடத்தக்கூடாது, குவாசி ஜுடிஷியல் ப்ரொசீடிங் என்ற முறையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கை ஈடுபடக்கூடாது, இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்திலிருந்து வந்திருந்த மூத்த வழக்கறிஞர் அரியாமா சுந்தரம் இன்று நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் குமரப்பன் ஆகியோருடைய அமர்வு முன்பு ஆஜராகி அந்த வாதங்களை முன்வைத்தார். இந்த வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த விசாரணைக்கு, அதாவது அதிமுக பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து தேர்தல் ஆணையம் நடத்தி வரும் அந்த விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இந்த நிலையில் இது குறித்து தேர்தல் ஆணையம் வருகிற 27ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறும் உத்தரவிட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்க நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஜனவரி 27க்குள் பதிலளிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.